இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உயிரை பறிக்கும் அளவிற்கு அமைதியை சீர்குலைக்க முயற்சிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்து. மலேசியாவில் உயிரை பறிக்கும் அளவிற்கு அமைதியை சீர்குலைக்க முயற்சிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். உலுதிராம் போலீஸ் நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து கருத்துரைத்த பிரதமர் அச்சம்பவம் தொடர்பாக போலீஸ் படையின் அனைத்து முயற்சிகளுக்கும் ஆதரவு தெரிவிப்பதாக கூறினார். மேலும் போலீஸ் அதிகாரிகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். அரசாங்கம் கடுமையாகவும் தீர்க்கமாகவும் செயல்படும். காரணம், மக்களின் உயிர் மற்றும் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம். அமைதியை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் முன்னேற்றத்தில் எந்த அர்த்தமும் இல்லை. அதனால் இம்மாதிரியான வன்முறையை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்துகிறேன். மேலும் அரசு மலேசிய போலீஸ் படை எடுக்கும் நடவடிக்கைகளை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். கசகஸ்தானுக்கு 2 நாட்கள் மேற்கொண்ட அதிகாரப்பூர்வ பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று வழங்கிய நேர்காணலில் பிரதமர் அவ்வாறு கூறினார். பயங்கரவாதத்தை எதிர்ப்பதற்கு அனைத்து தரப்பினரும் ஒன்றுபடுவீர். ஜொஹூர் இடைக்கால சுல்தான் அறைகூவல். தற்போது நாட்டை பாதித்துள்ள சில சம்பவங்கள், குறிப்பாக சில காற்பந்து விளையாட்டாளர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் தம்மை தொடர்பு படுத்துவது குறித்து ஜொஹூர் இடைக்கால சுல்தான் துங்கு மகோதா இஸ்மாயில் நகைச்சுவையாக கிண்டல் செய்ததோடு இது குறித்து கடுமையாக சாடினார். ஜொஹூர் தாருல் தாசாம் காற்பந்து கிளப்பின் உரிமையாளருமான துவங்கு மகோதா இஸ்மாயில் நேற்று தமது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இது குறித்து பதிவிட்டுள்ளார். சில சம்பவங்களில் தம்மை தொடர்பு படுத்துவதை அவர் கடுமையாக நிராகரித்தார். அனைத்து வகையான வன்முறைகளை போராடுவதற்கு எதிராக அனைத்து தரப்பினரும் ஒன்றுபட வேண்டும் என அழைப்பு விடுத்தார். அக்யார் ராஷித் வழிப்பறி கொள்ளையின் போது தாக்கப்பட்டுள்ளார். ஃபைசல் ஹாலிம் மீது ஆசிட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சஃபிக் ரஹீமின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது. சித்தினூர் மஸ்தியாத்தாவை கார் மோதியுள்ளது. பேரா பாகான் செராயில் ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு அவரது வீட்டில் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்று விடியற்காலையில் உலுதிராம் போலீஸ் நிலையத்தில் முகமூடி அணிந்த 2 ஆடவர்கள் போலீஸ்காரர்களை தாக்கி கொண்டுள்ளனர். அந்த சம்பவங்களுக்கும் காற்பந்து விளையாட்டிற்கும் தொடர்பில்லை. விளையாட்டு அரங்கத்திற்கு வெளியில் மற்றும் காற்பந்து விளையாட்டு பகுதிக்கு வெளியே இச்சம்பவங்கள் நடந்துள்ளது. காற்பந்து விளையாட்டாளர்களுக்கு எதிரான வன்முறையை தடுப்பதில் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என துங்கு மகோதா இஸ்மாயில் இன்ஸ்டாகிராமில் வலியுறுத்தினார். உலுதிராம் போலீஸ் நிலையம் தாக்கப்பட்ட சம்பவம் கடும் நடவடிக்கை தேவை. பிரதமர் அன்வார் வலியுறுத்து. ஜொஹூரில் உலுதிராம் போலீஸ் நிலையம் தாக்கப்பட்ட சம்பவத்தில் பின்னணியாக இருந்தவர்களை தேடி சட்டத்தின் முன் நிறுத்தும்படி பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். இந்த சம்பவம் கவலை அளிப்பதோடு நாட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் கூறினார். அந்த போலீஸ் நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்களான அகமது அசாப் ஃபாமி அசார் மற்றும் அகமது ஷாஃபிக் அகமது கொசையத் கொல்லப்பட்டதோடு மேலும் ஒருவர் காயமடைந்திருப்பது கவலையை ஏற்படுத்தி இருப்பதாக. இவ்வாண்டில் இதுவரை 51 லட்சம் ரிங்கெட் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல். 2024ஆம் ஆண்டு தொடங்கி கடந்த மே 10ஆம் தேதி வரையில் 51,26,000 ரிங்கெட் மதிப்புள்ள சிகரெட், மதுபானம், சுங்கத்துறை வரி செலுத்தப்படாத பொருட்கள் மற்றும் போதைப் பொருட்களை உட்படுத்தி 55 பறிமுதல் நடவடிக்கைகளை அரசு மலேசிய சுங்கத்துறை மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு 27 லட்சம் ரிங்கெட் என்றும் வரியின் மதிப்பு 24 லட்சம் ரிங்கெட் என்றும் சரவாக் மாநில சுங்கத்துறை இயக்குநர் நொரிசன் யாஹியா தெரிவித்தார். அதே காலகட்டத்தில் வரி செலுத்தப்படாத பல்வேறு முத்திரையிலான சிகரெட் மற்றும் மதுபானங்கள் 39 பறிமுதல் நடவடிக்கைகளில் கைப்பற்றப்பட்டன. வரி தொகையை உட்படுத்தி 32 லட்சம் ரிங்கெட் மதிப்பிலான பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக நொரிசான் மேலும் தெரிவித்தார். அன்வார் உஸ்பெகிஸ்தானுக்கு 3 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம். 3 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெள்ளிக்கிழமை உஸ்பெகிஸ்தான் சென்றடைந்தார். கசகஸ்தானில் இருந்து புறப்பட்ட பிரதமர் பயணித்த சிறப்பு விமானம் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 2:15 தஷ்காந்த் அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்கியது. உஸ்பெகிஸ்தான் பிரதமர் அப்துல்லா நிக்மாட்டோவிச் அரிப்போ, வெளியுறவு அமைச்சர் பக்தியோ சைடோ, தாஷ்காந்த் மேயர் ஷக்வாத் உமர்ஸ்கோ, உஸ்பெகிஸ்தானுக்காக மலேசிய தூதர்
இல்ஹாம் துவா இலியாஸ் மற்றும் மலேசிய தூதரக அதிகாரிகள் பிரதமரை வரவேற்றனர். உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷவுகத் மிர்சியோயோ அவரின் அழைப்பின் பேரில் பிரதமர் அன்வார் இந்த அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொண்டதாக வெளியுறவு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய ஆசிய நாடுகளுக்கு அன்வார் மேற்கொண்ட பயணத்தின் இறுதி நாடு உஸ்பெகிஸ்தான் ஆகும். அன்வார் முன்னதாக கிர்கிஸ்தான் மற்றும் கசகஸ்தானுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான், முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டாக்டர் ஸ்ரீ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ், உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஜம்ரில் காதில், சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியோங் ஹிங் சிங், மத விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் முகமது நாயிம் முக்தார் ஆகியோருடன் பிரதமர் சென்றுள்ளார். மலேசியா மற்றும் உஸ்பெகிஸ்தானுக்கு இடையிலான இருவழி உறவுகள் மற்றும் சாத்தியமான ஒத்துழைப்பின் அம்சங்கள் ஆகியவை விவாதிக்கப்படும். ஈப்போவில் 9.2 கிலோகிராம் ஹெரோயின் வைத்திருந்த ஆடவன் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ளார். 9.2 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை விநியோகம் செய்த ஆடவன் ஒருவனுக்கு எதிராக பேராக் ஈப்போ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நேற்று குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் 48 வயது நாதன் எனும் ஆடவனிடம் இருந்து வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. இம்மாதம் 13ஆம் தேதி நண்பகல் மணி 1:15 வாக்கில் ஈப்போ தாமன் பங்காலான் ஜெயாவில் உள்ள பேரங்காடி ஒன்றில் 9200 கிராம் எடை கொண்ட போதைப் பொருளை விநியோகித்ததாக நாதனுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனையுடன் 15 பிறம்படிகளும் விதிக்கப்படலாம். இவ்வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 5ஆம் தேதி செவி மடுக்கப்படும். சாலையில் காட்டுப்பன்றி உடல்களின் மீது மோதிய மோட்டார் சைக்கிளோட்டி மரணம். சாலையில் ஏற்கனவே மடிந்து கிடந்த சில காட்டுப்பன்றிகளின் உடல்களில் மோதிய மோட்டார் சைக்கிளோட்டி ஒருவர் மரணமடைந்தார். நேற்று காலை 6:30 மணி அளவில் பஹாவில் இருந்து செனவாங்கிற்கு சாலை வேலைக்கு சென்றபோது சரபான் குவாலபிலா சாலையின் 15வது கிலோமீட்டரில் உலு பெந்துலுக்கு அருகில் நிகழ்ந்த விபத்தில் ஒரு நிறுவனத்தின் மேலாளராக பணியாற்றி வந்த 42 வயதுடைய அஃப்மைஸ்ரி பக்தியார் அப்பெந்தி இறந்தார். தலையில் கடுமையான காயத்திற்கு உள்ளான அஃப்மர்ஜைரி சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே மரணமடைந்தார் என குவாலபிலா மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் நொராஜுவான் சைட் தெரிவித்தார். இளநீர் விற்பனையாளரிடம் தங்கச்சங்கிலி அபகரிப்பு, மூவருக்கு போலீஸ் வலைவீச்சு. புகித் மேதாஜாம் தாமான் இம்பிகான் அல்மாவில் சாலை ஓரத்தில் இளநீர் விற்பனையாளர் ஒருவரிடம் தங்கச்சங்கிலியை அபகரித்து சென்ற 3 ஆடவர்களை தேடும் முயற்சியை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். அந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வைரலானதை செபரங்பெரை தெங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஹெல்மி ஹாரிஸ் உறுதிப்படுத்தினர். காலை 11 மணி அளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த அந்த ஆடவர்கள் 40 வயதுடைய அந்த இளநீர் விற்பனையாளரின் தங்கச் சங்கிலியை அபகரித்துள்ளனர். 2 மோட்டார் சைக்கிள்களில் 3 சந்தேக பேர்வழிகள் வந்த போதிலும் அவர்களில் ஒருவன் மட்டும் மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே இறங்கி அந்த இளநீர் விற்பனையாளரிடம் இளநீர் வாங்குவது போல் பாசாங்கு செய்து திடீரென அவரது கழுத்தில் இருந்த சங்கிலியை அபகரித்துள்ளான். அதன் பிறகு அந்த மூவரும் 2 மோட்டார் சைக்கிள்களில் தப்பிச் சென்றனர். இதனிடையே அவர்கள் பயன்படுத்திய 2 மோட்டார் சைக்கிளின் எண் பட்டைகள் போலியானவை என்றும் தெரிய வந்துள்ளதாக ஹெல்மி ஹாரிஸ் கூறினார். நொறுக்கு தீனி வாங்கி வர கணவன் மறந்ததால் விவாகரத்து பெறுவதற்கு மனைவி திட்டம். குர்குரே நொறுக்கு தீனி பொட்டலத்தை தனது கணவர் வாங்கி வர மறந்ததால் ஆத்திரமும் ஏமாற்றமும் அடைந்த ஆக்ராவை சேர்ந்த பெண் ஒருவர் தனது கணவரை விவாகரத்து செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இது ஒரு விசித்திரமாக இருந்தாலும் தினசரி அந்த நொறுக்கு தீனியை உட்கொள்ளும் பழக்கத்தை கொண்டிருக்கும் அப்பெண் அந்த நொறுக்கு தீனியை 5 ரூபாய் கொடுத்து ஒரு பாக்கெட் வாங்கி வரும்படி தனது கணவரை அடிக்கடி கேட்டுக்கொள்வார். இந்த அற்புதமான நொறுக்கு தீனிக்காக அந்த தம்பதியரிடையே அடிக்கடி தகராறு ஏற்படுவதும் உண்டு. இந்த தகராறு தற்போது விவாகரத்து வரை சென்றுள்ளது. அண்மையில் தனக்கு விருப்பமான அந்த நொறுக்கு தீனியை வாங்கி வர தவறியதால் கணவர் மீது அந்த பெண் கடும் கோபமடைந்தார். கணவர் வீட்டிலிருந்து வெளியேறிய அந்த பெண் தனது பெற்றோரின் வீட்டிற்கு சென்றதோடு இந்த விவகாரத்தினால் மன விலக்கை பெற முயன்று உள்ளூர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். இந்தியாவின் மேற்கு வங்கத்தில் மின்னல் தாக்கி குறைந்தது 12 பேர் மரணம். இந்தியாவின் கிழக்கு மாநிலமான மேற்கு வங்கத்தில் மின்னல் தாக்கி குறைந்தது 12 பேர் உயிரிழந்தனர். மேலும் சிலர் காயத்திற்கு ஆளாக்கினர். கல்கத்தாவிற்கு சுமார்
327 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மல்டா மாவட்டத்தில் இந்த உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. மின்னல் தாக்கிய போது பலியானவர்கள் அனைவரும் தங்களின் வீடுகளுக்கு வெளியே தோட்டங்கள் மற்றும் வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை தொடங்கும் போது மின்னல் தாக்கி நூற்றுக்கணக்கானோர் உயிரிழக்கின்றனர். நீலப்பறவையில் இருந்து ட்விட்டர் முழுமையாக x.com ஆக மாறியது. ட்விட்டர் என முன்பு அறியப்பட்ட சமூக ஊடக தளம் தற்போது x.com ஆக மாறிவிட்டது என அதன் உரிமையாளர் எலன் மஸ்க் நேற்று தெரிவித்திருக்கிறார். டெஸ்லா பிராண்டின் தோற்றுவிப்பாளருமான ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் இதர பல நிறுவனங்கள் ட்விட்டரை 2022ஆம் ஆண்டில் 44 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு, அதாவது 206.2 பில்லியன் ரிங்கிட்டிற்கு வாங்கி கடந்த ஜூலையில் எக்ஸுக்கு மறுபெயரிடுவதாக அறிவித்தன. சின்னம் மற்றும் பெயர் எக்ஸ் என மாற்றப்பட்டாலும் டொமைன் இன்று வரை twitter.com ஆகவே உள்ளது. அனைத்து முக்கிய அமைப்புகளும் தற்போது x.com-இல் உள்ளன என்று எலன் மஸ்க் எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். இதன் சின்னம் இப்போது வெள்ளை நிறத்தில் உள்ளது. எலன் மஸ்க் தனது நிறுவனத்தின் வர்த்தகத்தில் எக்ஸ் என்ற எழுத்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தினார். 1999ஆம் ஆண்டு தொடங்கி x.com என்ற ஆன்லைன் நிதி கிடங்கை நிறுவவும் முயற்சியில் அவர் ஈடுபட்டார். எலன் மஸ்க் ட்விட்டரை வாங்கிய போது ஒப்பந்தத்தை முடிக்க எக்ஸ் கார்ப் என்ற நிறுவனத்தை நிறுவினர். சீனாவில் உள்ள WeChat போன்ற எக்ஸை ஒரு சூப்பர் செயலியாக மாற்றும் தனது விருப்பத்தை எலன் மஸ்க் தெரிவித்தார். எக்ஸுடன் ஒப்பிடும்போது சீன பயன்பாடு மிகவும் பெரியது மற்றும் செய்தி திரள், குரல் மற்றும் வீடியோ அழைப்பு, சமூக ஊடகங்கள், மொபைல் கட்டணங்கள், கேம்கள், செய்திகள், ஆன்லைன் முன்பதிவு மற்றும் பிற சேவைகளை ஒருங்கிணைக்கிறது. இந்த வாரம் ஐரோப்பாவில் அறிமுகப்படுத்தப்படும் கிராக் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு சாட்பாக்ஸை அவர் பயன்படுத்துகிறார்.